இறைவா டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கான 2026 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி அன்பர்களே, மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசியிலே சனி பகவான் இருக்கிறார். பொதுவாக சனி பகவான் உங்கள் ராசியிலே இருப்பது உடல் வலியை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு எந்த இடத்தில் வலி என்று தெரியாமல் வலி இருக்கும் என்று தான் இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை இருக்க வேண்டும். எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிட வேண்டும் கூடாது என்று தெரிந்து சாப்பிடுவதுதான் மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இந்த வருட ஆரம்பத்தில் குருபான் இருப்பது நண்பர்கள் உறவினர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் தொழில் ஸ்தானத்தை இந்த குருபான் பார்வையிடுவதனால் நன்றாக தொழில் விருத்தி இருக்கிறது. தொழிலில் அலைச்சல் ஏற்படும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே உங்கள் ஆரோக்கியத்துக்கு தகுந்த மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதனால் புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே இருக்கின்ற சனிபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். சில சமயம் தைரியமாக இருப்பீர்கள், சில சமயம் தைரியம் குறைந்து இருப்பீர்கள். ஆனால் தைரியமாக செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அந்த தைரியம் என்பது உங்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு வரும் என்று உறுதியாக எதிர்பார்க்கலாம். அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. அதாவது மீனராசி இருந்தவர்களுக்கு ஆணாக இருந்தால் மனைவிக்கும், பெண்ணாக இருந்தால் கணவனுக்கும் சிறு சிறு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவர்களுக்கும் உடல் வலிகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையில் அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். ஆகவே தைரியமாக செயல்படுங்கள். அதன் மூலமாக நீங்கள் வெற்றியை பெற முடியும். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேதுவான இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும். ஆனால் வசூலான பணத்தை வைத்து தொழில்துறையில் நல்ல விருத்தியை செய்து கொள்ளலாம். அல்லது வீடு, மனை, நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். அதில் நீங்கள் நிச்சயமாக ஈடுபடுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்கிறது. எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆகவே தொழில்துறையில் தொடர்ந்து செயல்படுங்கள். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் ராகுபான் இருப்பது சரியான நேரத்தில் தூக்கம் வராது. தொழில் அலைச்சல் காரணமாகவும் அல்ல இதர விஷயங்களுக்காகவும் சரியான நேரத்தில் தூங்க வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 1/6/2026 முதல் 31/10/2026 வரை இந்த 5 மாதங்கள் திருமணத்திற்கான குருபலம் நன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த குருபலத்திலே திருமணமாகாத மீனராசியிலே பிறந்தவர்கள் நிச்சயமாக திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து இந்த வருடத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மருத்துவ செலவுகள் சிறு அளவில் செய்ய வேண்டியிருக்கும். சிறு அளவில் மருத்துவ செய்தாலும் உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம். என்றால் உங்கள் ராசிநாதன் குருபான் அப்பொழுது உச்ச கதியிலே செல்கிறார். உச்சத்தில் குருபான் இருப்பதனால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்து சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடத்தில் தொழில்துறை அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும். இரவு பகலாக வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தொடர்ந்து செய்யுங்கள். இருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த லாபம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு என்பது கிடைக்கும். அந்த பதவி உயர்வு என்பது இந்த வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு உறுதியாக கிடைக்கும் என்று நம்பலாம். ஜூன் மாதத்திற்கு பிறகு பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக சேலரி ஹைக் என்று சொல்லக்கூடிய சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு வேலை விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாட்டு வேலை கிடைக்கும். ஆனால் நிரந்தரமாக அங்கு தங்க முடியாவிட்டாலும் ஒரு முறை வெளிநாடு சென்றுவிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்து மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு வேலைவாய்ப்பு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக ஜூன் மாதத்திற்கு பிறகு வேலைவாய்ப்பு கிடைக்கும். கேம்பஸ் இன்டர்வியூ முடித்து விட்டாலும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் நீட் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். அதன் மூலமாக நல்ல லாபம் பெறுவார்கள். மேலும் போர் போடுவதற்கு ஏற்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. அதுவும் முக்கியமாக ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை போர் போட்டால் நிச்சயமாக சுவையான குடிநீர் உங்கள் நிலத்திலே கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் விவசாயத்தை மேலும் விருத்தி செய்து கொள்ளலாம்.
அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் கிடைக்கும். அந்த ஏற்றம் முன்னேற்றம் என்பது ஜூன் மாதத்துக்கு பிறகு கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம். வயதானவர்கள் நீங்கள் எந்த ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்தால் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். ஏனென்றால் விரயஸ்தானாதிபதி அப்படிங்கிறப்போ சனிப்பான் உங்கள் ராசியிலே இருக்கிறார், குருடைய வீடு. ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்வதற்காக விரயம் செய்யுங்கள், நல்ல தரிசனம் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். அடுத்து இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, மீனராசிலே பிறந்த பூரட்டாதி 4வது பாதத்திலே பிறந்தவர்கள் ஒரு முறை திருப்பதி ஏழுமலையான் சென்று அங்கே தரிசனம் செய்துவிட்டு அங்கே குபேரன் வாசஸ்தலம் செய்கின்ற இடமாக அந்த உண்டியல் போற்றப்படுகிறது. ஆகவே உண்டியல் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும். ஆகவே அங்கே குபேரன் வாசம் செய்கின்ற அந்த உண்டியலில் 8 துவாரங்கள் இருக்கும். 8 துவாரங்களிலும் மேலே 8 துவாரங்களிலும் நீங்கள் பணத்தை போட வேண்டும். அவ்வாறு செய்தால் 8 திக்குகளிலிருந்தும் உங்களுக்கு பணம் வரும் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கான தேவதை காமதேனு. அவர்கள் காமதேனு பூஜை செய்வது மிக மிக சிறப்பானது. அதாவது உங்களுடைய நட்சத்திரத்திலேயே அருகில் ஏதாவது கோயில் மாடுகள் இருந்தால் அந்த கோயில் மாடுகளுக்கு உணவு கொடுத்து விட்டு வரலாம். அல்லது காமதேனுடைய முதல்வி பட்டி, அந்த பட்டி என்பவர் பூஜை செய்த இடம் பட்டீஸ்வரம் இருக்கிற சிவன் கோயில். ஆகவே ஒரு முறை உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்தவர்கள் பட்டீஸ்வரம் சென்று அங்கே சிவன் கோயிலில் சிவப்பள்ளி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடும். அடுத்து ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உங்களுக்கு 7.5 சனியின் நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தேவதை சனீஸ்வரன் என்றும் ரங்கநாதர் என்றும் கூறுவார்கள். ஆக ஒரு முறை உங்களுடைய ரேவதி நட்சத்திரத்திலேயே சனீஸ்வரன் கோயிலுக்கு திருநள்ளாறு சென்று அங்கே சனீஸ்வரனை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபாடு செய்ய வேண்டும். என்றால் ரங்கநாதருடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ஒவ்வொரு ரேவதி நட்சத்திரத்திலும் ரங்கநாதருக்கு உற்சவம் நடக்கும். அதுவும் முக்கியமாக சித்திரை ரேவதி நட்சத்திரத்தில் ரங்கநாதருக்கு அங்கே தேர் உற்சவமே நடக்கிறது. ஆகவே ஒரு முறை அவசியம் ரங்கநாதரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அதுவும் முக்கியமாக சித்திரை ரேவதி நட்சத்திரம் என்று சித்திரை தேர் என்று அங்கே போற்றப்படுகிறது. ஆக சித்திரை ரேவதி நட்சத்திரம் என்று அங்கே ரங்கநாதரை வழிபாடு செய்துவிட்டு அங்கே தேர் எடுத்தால் உங்களுடைய வாழ்க்கை பாரம் குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் திருநள்ளாறும் சென்று விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக 7.5 சனி தோஷங்களும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஆரோக்கியத்தையும் நீங்கள் அடைய முடியும். இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அடுத்து நீங்கள் உங்கள் ஊரிலேயே செய்ய வேண்டிய பரிகாரமாக 7.5 சனி நடந்து கொண்டிருந்து உங்களுக்கு ஜன்மசனியாக நடந்து கொண்டிருப்பதனால் பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் இந்த நம்முடைய நேயர்கள், அதாவது இந்த மீனராசியில் இருந்த நேயர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் பெயரோடும் புகழோடும் விளங்கி நன்மைகளை பெறுவீர்கள், நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். எல்லா இறைவாட்டி நேயர்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.